இரு மீன்கள் நேரெதிர் திசையில் நீந்துவது போன்ற குறியீடை கொண்டது தான் இந்த மீனராசி. மீனராசி 12 ராசிகளையுமே ஒரு அற்புதமான ராசி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இரக்க குணம் உங்ககிட்ட அதிகமாக இருக்கும், அதே போல் கற்பனை திறனும் அதிகமாக இருக்கும், அமைதியான தன்மை, உதவக்கூடிய குணம், இதெல்லாம் ரொம்பவுமே சிறப்பானதாக இந்த மீனராசிக்காரங்கிட்ட பார்க்கப்படுது. இந்த மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலை எப்படி அமைஞ்சிருக்கு, இதனால் என்ன ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க, அந்த மாற்றம் தாக்கத்தை ஏதாவது கொடுக்குமா, அப்படி கொடுத்தா அந்த தாக்கத்திலிருந்து விடுபட நீங்கள் என்ன செய்யணும், இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக பாருங்கள் இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்குங்க. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வையும் நன்மையும் பெற என்ன செய்யணும், அந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுனால சிறப்பான உயர்வை நீங்கள் கட்டாயமாக உங்களோட வாழ்க்கையில் பெற முடியும். அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மீன ராசி இதில் பாருங்களேன், பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திராட்டதி, ரேவதி, இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. நீங்கள் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. மீனம் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் 12வது ராசி மற்றும் கடைசி ராசியாக வருது. குரு பகவானால் ஆளக்கூடிய ஒரு நீர் ராசி தான் இந்த மீனம். இரு மீன்கள் குறியீட்டை கொண்டதாக இதோட ராசியின் அடையாளம் இருக்குது. பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்க பாருங்களேன், ரொம்பவுமே அன்பானவங்களாக இருப்பீங்க. அதே போல் கொஞ்சம் புத்திசாலிகள் அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் திறமையை கையாளக்கூடியவங்க. உங்ககிட்ட பாருங்கள் படைப்பாற்றல் இருக்கும். இந்த மீன ராசிக்காரங்க கண்டிப்பாக ஏதாவது தனித்துவமான ஒரு படைப்பாற்றல் கொண்டவங்களாக இருப்பீங்க. இந்த பதிவு பார்த்துட்டு இருக்க நீங்கள் அப்படி உங்ககிட்ட என்ன ஒரு தனித்துவம் இருக்குது, அந்த படைப்பாற்றல் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். எந்தெந்த மீன ராசிக்காரங்கிட்ட என்ன ஒரு தனி சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நீங்கள் உங்களோட மனதளவில் எப்போவுமே பாருங்களேன், ஒரு விஷயத்தை நல்லா கஷ்டப்பட்டு செஞ்சால் கூட அதை நம்ம சரியாக செஞ்சுட்டோமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் அடிக்கடி வரும். இரக்க குணம், கற்பனை திறன், அமைதியான தன்மை இது உங்ககிட்ட இருந்தாலும் இந்த மனக்குழப்பம் மட்டும் அதிகமாக உங்களை கவலையில் ஆழ்த்தும். அன்பு பொறுமை இருந்தாலும் எல்லார்கிட்டையுமே பாருங்களேன், அந்த அன்பு பொறுமையை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. கடினமான உழைப்பாக இருந்தாலும் தயங்காமல் செய்வீங்க இந்த மீனராசிக்காரங்க. சாத்வீக குணம் கொண்டவங்க அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய மனப்பான்மை கொண்டவங்களாகவும் நேர்மையானவங்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. குருவின் ஆதிக்கம் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனாலையும் குருவை ராசி அதிபதியை கொண்டதுனாலையும் நல்ல ஒரு ஞானம், ஆன்மீக அறிவு, புத்திசாலித்தனம் இது எல்லாமே உங்ககிட்ட இருக்கும். நல்லா படித்தவங்க பாருங்கள், அவங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை பெறுவீங்க. படிக்காதவங்களாக இருந்தால் கூட மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குற இடத்துல தான் இந்த மீனராசிக்காரங்க பெரும்பாலும் வேலை செய்வீங்க. உங்களோட பேச்சு எப்பொழுதுமே மற்றவங்களை காயப்படுத்தாமல் இனிமையாகவும் நாணயமாகவும் இருக்கும். கற்பனை திறன் அதிகம் உங்ககிட்ட இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த கலை, இலக்கியம், ஆன்மீகம், இந்த ஆலோசனை வழங்குறது போன்ற துறைகளில் இருந்தீங்கன்னா சிறந்து விளங்கக்கூடிய தன்மையை நீங்கள் பெற முடியும். மீன ராசிக்கு குரு பகவான் 1 மற்றும் 10ஆம் வீடுகளுக்கு அதிபதியாக இருக்கிறாரு. வாழ்க்கையில் நிலையான முன்னேற்றம், ஆளுமை திறனை கொண்டவங்க தான் இந்த மீனராசிக்காரங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான ஒரு அமைப்பு உருவாகி இருக்கு, இதனால் என்ன மாதிரியான பலன்களை பெறுவீங்க அப்படிங்கிறத வாங்க இப்போ பார்க்கலாம். மீனராசிக்காரங்க உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் கணிச்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. மீனராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் வந்துட்டு இப்போ நீங்கள் சிறப்பாக செயல்படுத்தினாலும் சில பின்னடைவு அப்படிங்கிறது ஏற்பட்டுட்டு தான் இருக்கும். அது தேவையில்லாமல் உங்களுக்கு மன கவலையை தரும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய நல்ல விஷயத்தில் தடை தாமதம் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு சிறப்பான உயர்வை தரக்கூடிய கிரகம், உங்கள் ராசி அதிபதி வேற இருக்கார் இல்லையா, அதனால் வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வழிபாடு செய்கிறது உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். அப்படி நீங்கள் குரு பகவான் வழிபாடு செய்யும் பொழுது இந்த கொண்டை கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்க. அது நன்மையை ஏற்படுத்தும், வரக்கூடிய பலன்களை இரட்டிப்பாக பெற்றுக் கொடுக்கும். குரு பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம்கம் குரு பகவானே போற்றி அப்படிங்கிற மூல மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெறக்கூடிய மந்திரம் இது. நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி கூட இந்த மந்திரத்தை 11 முறை உச்சரித்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதால் நன்மைகளை பெற முடியும். தினம்தோறும் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி இதை தொடர்ந்து கடைபிடிங்க. உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய தடை தாமதம் உங்களை விட்டு நீங்கும். இறைவனின் அருளால் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும். இந்த பூரட்டாதி, உத்திராட்டதி, ரேவதி உங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானத்தில் குரு பகவானும், ரணருண ரோகஸ்தானத்தில் கேதுவும், லாபஸ்தானத்தில் பாருங்கள் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இருக்காங்க. அயன சைன போகஸ்தானத்தில் சுக்கிரன், புதன், சனி, ராகுவும் இருக்காங்க. இந்த கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது இந்த வாரம் முடிஞ்ச அளவுக்கு மீனராசிக்காரங்க
என் தொழில், வியாபாரம், குடும்பம் இப்படி எதுவாக இருந்தாலும் சரிங்க, மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. கொஞ்சம் தேவையில்லாமல் பிரச்சனைகள் வரக்கூடிய சூழல் அப்படிங்கிறதுனால மற்றவங்கக்கிட்ட நீங்கள் அனுசரித்து செல்வதால் வீணாக வரக்கூடிய பிரச்சனைகளை வராமல் தடுக்கலாம். அதனால தான் எதிரில் இருக்கிறவங்களோட செயல் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட உங்களை தேவையில்லாமல் கோபத்தை தூண்டுற மாதிரி இருக்கும். கோபத்தை கட்டுப்படுத்துறது நல்லதுங்க. ஆனால் மற்றபடி பண விஷயத்தில் பாருங்களேன், நல்ல ஒரு மேன்மை இருக்குது. திடீர் பண வருமானம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு தான். உங்களுக்கான பணிகள் நீங்கள் கண்ணும் கருத்துமாக செய்யுங்க. உங்களுக்கு வரக்கூடிய நல்லது 2 மடங்கு வரும். உங்களோட பேச்சில் கோபத்தை கட்டுப்படுத்த பாருங்கள். தேவையில்லாமல் பிரச்சனைகளில் ஈடுபடாதீங்க. எப்போவுமே அமைதியானவங்க தான், ஆனால் மற்றவங்களோட செயல் கோபத்தை தூண்டும் இல்லையா? அதனால தான் சொல்கிறோம், கோபப்படாமல் பார்த்துக்கோங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான கொஞ்சம் அலைச்சல் ஏற்படக்கூடிய சூழல் தான். ஆனால் தொழில் வியாபாரம்லாம் நல்லா இருக்கு, அது நல்லா நடக்குதுன்னா அப்படின்னு கொஞ்சம் அலையிறதுல தப்பும் கிடையாதுங்க. உத்தியோகத்தில் இருக்கிற நீங்கள் நிர்வாகம் பற்றி யாருக்கிட்டையும் விமர்சனம் செய்யாதீங்க. முக்கியமான விஷயம், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம நண்பர்கள் தானே, தெரிஞ்சவங்க தானே அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் நிர்வாகம் பற்றி யாருக்கிட்டையும் விமர்சனம் செய்யாமல் இருக்கிறது நல்லது. உங்களுக்கான பணிகளை சரியாக செஞ்சால் பதவி உயர்வு, சம்பள உயர்வுலாம் பெறலாம். இப்படி யார்கிட்டயாச்சும் விமர்சனம் பண்ணி மாட்டிக்கிட்டிங்கன்னா பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் பாதிக்கும். அதனால தான் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட செயல்பாடுமே கொஞ்சம் தேவையில்லாமல் உங்களுக்கு டென்ஷனை தர்ற மாதிரி தான் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கிற முடிவு எல்லாமே நல்லதாக இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்தியே ஆகணுங்க. குடும்பமாக இருந்தாலும் சரி, வெளியிலே இருந்தாலும் சரி, நண்பர்கள், தெரிஞ்சவங்க அப்படின்னு யார்கிட்டையுமே உரிமையோட கூட கோவப்படாதீங்க. கோபத்தை, வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது. மாணவர்களுக்கு சக மாணவர்கள்கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக செல்வது நல்லது. ரொம்பவுமே பொறுமையாகவும் கவனமாகவும் பாடத்திட்டத்தை சரியாக புரிஞ்சு படிக்கணுங்க. எடுத்துமா கவுத்துமான்னு சொல்லி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. யோசித்து பொறுமையாக செய்யுங்க. புதிய தொழில் ஒப்பந்தம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லாபஸ்தானத்தில் உச்ச செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறாரு. இதனால் புதிய நம்பிக்கை இப்போ உங்களுக்கு பிறக்கும். எதிர்கால தேவைகளுக்காக சேமிக்கவும் தொடங்குவீங்க. கடனால் சுணங்கிய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். உங்கள் தொழிலை முன்னேற்றமான பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய மார்க்கம் கூட ஒரு சிலருக்கு பிறக்கும். பிள்ளைங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே நீங்கள் இப்போ அமைச்சு தர போகிறீங்க. குடும்ப வருமானம் நல்ல ஒரு உயர்வுக்கு வருது. குடும்பத்திலையுமே நல்ல ஒரு மகிழ்ச்சியான நிலை வருது. உங்கள் பேச்சுக்கு குடும்ப உறுப்பினர்களிடையே நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை கிடைக்கும். ஜென்ம சனியின் காலம் இது அப்படிங்கிறதுனாலையும் குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனாலையும் சில வாய்ப்புகள் நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தை உயர்த்த வரும். அந்த வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லது. அப்படி பயன்படுத்திக்கிட்டா இருக்கக்கூடிய வாய்ப்புகளை இன்னுமே சில முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இருப்பதை தக்க வச்சுக்கிறதுக்கு புத்திசாலித்தனமாக செயல்படுங்க. அரசியல் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு இது நன்மை பிறக்கும் காலம். புதிய சொத்து சேர்க்கை இருக்குது. திருமணமான தம்பதிகள் மகிழ்ச்சியோடு இல்லறம் நடத்த போகிறீங்க. அதே போல் உங்களுக்கு இப்போ 10ஆம் தேதியில் சந்திராஷ்டமம் வரதுனால அன்றைய தினம் கவனமாக இருக்கணும். அமைதியாக செயல்படணும். தொழில் சீராக நடந்தாலும் லாபம் அன்றைய தினம் நிற்காது. கூட்டம் களை கட்டும், கல்லாவும் களை கட்டாது. அன்றைய தினம் எச்சரிக்கை கவனமாக இருந்தால் போதும். வியாழக்கிழமையில் நவகிரக குரு பகவானை வழிபட்டு வருவதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் பெறுவீங்க. குரு பகவான் வழிபாட தவறாமல் செய்யுங்க. புரட்டாதி 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் பாருங்களேன், உங்களோட பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசினவங்களாம் தானாக உங்களை விட்டு அடங்க போகிறாங்க. உங்களை விட்டு விலகுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்கிடையில் மகிழ்ச்சி நீடிக்கும். பிள்ளைகள் தொடர்பான காரியங்களை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. கொஞ்சம் அலைச்சல் மட்டும் இருக்கும். உங்களோட செயல்களுக்கு இருந்த பிரச்சனைகளுமே கட்டுக்குள்ளே வந்துடும். முட்டுக்கட்டையாக நின்ன விஷயம் பிரச்சனை இதெல்லாம் விலகிடும். எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். பணவரத்து நல்லா இருக்குது. மாணவர்களுக்கு கல்வியில் திறமை வெளிப்படும். கல்வியில் வெற்றி பெற தேவையான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் புதிய முயற்சிகளை உத்திராட்டதி நட்சத்திரக்காரங்க தள்ளி போடுறது நல்லது. காரிய தடை, தாமதம், வீண் அலைச்சல் வரலாம், கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படுது. குடும்ப பிரச்சனையும் தீருது. மனக்கவலை ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத செலவு வரலாம். கொடுக்கல் வாங்க சரளமாக அமைஞ்சிடும். வாக்குறுதியை காப்பாற்ற பாருங்கள். அரசியல்வாதிகளுக்கு பெயர் புகழ் உயரக்கூடிய காலம். மாண்புமிகு பதவி கூட தேடி வரும். மக்களோட ஆதரவு நல்லாயிருக்கு. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் ஒற்றுமையும் லட்சுமி கடாட்சமும் நிலை கொள்ளக்கூடிய ஒரு வாரம். உற்றார் உறவினர் வருகை மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். பிரிஞ்சவங்க கூட ஒன்று கூடி மகிழ்வீங்க. பொருளாதார நிலை நல்லாயிருக்கு. குடும்ப தேவையை எல்லாமே பூர்த்தி செய்ய போகிறீங்க. கொடுக்கல் வாங்கல நல்ல ஒரு லாபம் இருக்குது. சிலருக்கெல்லாம் வீடு, மனை, வண்டி வாகனம் போன்றதை வாங்கக்கூடிய சிறப்பான யோகமாக இந்த வாரம் அமையும். நினச்ச காரியத்தை நினச்சபடி நிறைவேற்றிக்க முடியும். மன நிம்மதியும் உற்சாகமும் வருது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான பணிகளை செய்கிறதுனால ஊதிய உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் வரக்கூடிய நன்மைகள் அதிகரிக்கும், தீமைகள் விலகும். இந்த ஒரு விஷயத்தை பரிகாரமாக செய்யுங்க.
சித்தர்களை வணங்கி வருவதால் இந்த மீனராசிக்காரங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே தீருங்க. வாழ்க்கையிலுமே சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் பெறுவீங்க. சித்தர்கள் வழிபாடு மீனராசிக்கு எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு தரக்கூடிய வழிபாடு. இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யுங்க, நன்மை நடக்கும். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மீனம் ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க நம்ம சேனல் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.